எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைக்க முடியாதுன்னு மறுத்த வைரமுத்துவோட ஒரு பாடலை 12 வருஷம் கழிச்சு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சு சூப்பர் ஹிட் ஆக்குனார். அந்த பாடல் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். தமிழ் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை கொடுத்த கண்ணதாசன் வாலி வரிசையில் பெரியவங்களில் இருந்து சின்னவங்க வரை எல்லாரையும் கவரக்கூடிய அளவுக்கு பாடல் வரிகளை எழுதி தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சவர் தான் கவிஞர் வைரமுத்து. 1980 வெளியான நிழல்கள் படத்தில் பாட்டு எழுதுறதுக்கு இளையராஜா மூலமாக வாய்ப்பு கிடைக்குது வைரமுத்துக்கு. நிழல்கள் படத்துல வைரமுத்து வரிகள்ல இளையராஜா இசையில வெளியான இது ஒரு பாடல் சூப்பர் ஹிட் ஆனதுனால அதை தொடர்ந்து பல பாடல்கள் எழுதுறதுக்கு வைரமுத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது. இதுவரையிலும் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது 6 முறை வாங்கியிருக்காரு வைரமுத்து. பொதுவா ஒரு கவிஞர் தன் பாட்டு வரிகளை வேறொரு பாட்டுக்கு யூஸ் பண்றது சாதாரண விஷயம் தான். ஆனா வைரமுத்து எம்.எஸ். விஸ்வநாதனுக்காக எழுதின பாட்டை ஏ.ஆர். ரஹ்மான் அவர் படத்துல இசையமைச்சு ஹிட் ஆக்கினாரு. வைரமுத்து 12 வருஷமா ஒரு பாட்டை எழுதி வச்சிருந்தாரு. அந்த பாட்டை முதல்ல எம்.எஸ். விஸ்வநாதன்ட்ட கொடுக்குறாரு. அவரு என்னால இந்த பாட்டுக்கு மியூசிக் போட முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. அதே பாட்டு அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ்ட இசையமைப்புக்காக போகுது. அவரும் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை திருப்பி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் ஷாம் கிட்ட அந்த பாட்டு போகுது. அவரும் இசையமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அதே பாட்டு இசையமைப்பாளர் ஹம்சலேகாட்ட போகுது. அவரும் மறுத்துடுறாரு. அப்படியே 12 வருஷம் போயிடுது. எப்படியாவது கையில எழுதி வச்சிருக்க பாட்டுக்கு இசையமைச்சே ஆகணும் அப்படின்னு கவிஞர் வைரமுத்து நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ சுரேஷ் மேனன் இயக்கத்துல புதிய முகம் படத்துக்கு ஒரு பாடல் அவசரமா வேணும் அப்படின்னு செய்தி வருது. அப்போ ஏ.ஆர். ரஹ்மான் கையில தான் எழுதி வச்சிருக்க பாட்டை வைரமுத்து கொடுக்குறாரு. பாட்டை கையில வாங்கின ஏ.ஆர். ரஹ்மான் அந்த பாட்டுக்கு 10 நிமிஷத்துல மியூசிக் போட்டு முடிக்கிறாரு. கவிஞர் வைரமுத்து எழுதி கொடுத்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்ச ஒரே பாட்டு அந்த பாடல் தான் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.